பெற்றோரே உஷார். தங்கல் பட நடிகை இறந்தது எப்படி? இனியும் தாமதிக்காதீர்கள். பாலிவுட் சூப்பர் ஸ்டார் நடிகர் அமீர் கானின் தங்கல் படத்தில் நடித்த சுஹானி பட்நாகர் உடல்நல குறைவால் காலமானார். அவருக்கு வயது 19. இளம் வயதிலேயே சுஹானி பட்நாகர் உயிரிழந்த சம்பவம் பாலிவுட் வட்டாரத்தில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியான தங்கல் திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் ஹிட் அடித்து பல ஆயிரம் கோடி ரூபாயை வசூல் செய்தது. இந்த திரைப்படம் உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் என்றும், இதில் தந்தையாக அமீர் கானும் அவர்களுக்கு மகள்களாக வரும் கீதா போகத், பபிதா போகத் இருவரையும் மல்யுத்த வீராங்கனைகளாக மாற்றிய தந்தை மகாவீர் சிங் போகத்தின் கதையாக உருவாகியிருந்தது. தங்கல் திரைப்படத்தில் பபிதா போகத் என்ற பாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக சுஹானி பட்நாகர் நடித்திருந்தார். அவரது சிறுபிள்ளை முகம், வசனம் பேசும்போது அவருடைய முகபாவனை ஆகியவற்றால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார். இந்த நிலையில் அவரது மரணம் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும், சுஹானி இல்லாமல் எப்படி நாட்களை கடத்தப் போகிறோம் என்பது தெரியவில்லை என அவரது பெற்றோர் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். மேலும் தனது மகள் டெர்மட்டோமயோசிடிஸ் என்ற நோய் பாதிப்பால் உயிரிழந்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இந்த நோய் வந்தது தங்களுக்கு தெரியாது என்றும், நோயின் தாக்கம் வீரியமான பின்னரே இதன் விளைவு தங்களுக்கு தெரிய வந்துள்ளதாக அவரது பெற்றோர் வேதனை கலந்த உடைந்த குரலில் தெரிவித்தனர். டெர்மட்டோமயோசிடிஸ் என்றால் என்ன? இந்த நோய் யாருக்கெல்லாம் ஏற்படும்? இந்த நோயின் அறிகுறிகளை கேட்டால் அதிர்ச்சியில் நம் அனைவரையும் உறைய வைக்கிறது. இந்த நோய் ஏற்படுபவர்களுக்கு முதலில் தோல் தசைகளில் வீக்கம் ஏற்படும். பின்னர் தோலில் வெடிப்பு ஏற்பட்டு தசைகள் மிகவும் பலவீனமாகும் என்றும், ஆனாலும் இந்த நோய் வருவதற்கான சரியான காரணங்கள் தெரியவில்லை எனவும் சொல்லப்படுகிறது. அதேபோல் இந்த பாதிப்பு பெரும்பாலும் 40 முதல் 60 வயதானவர்களுக்குத்தான் அதிகம் இந்த நோய் தாக்கும் என்றும், குழந்தைகளில் 5 முதல் 15 வயதுடையவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என மருத்துவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நோய் வந்தால் சோர்வு, காய்ச்சல், கண் பகுதியில் வீக்கம், உடல் உறுப்புகள் செயலிழப்பு போன்றவை வரும் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நோய் சுஹானி பட்நாகருக்கு பாதிப்பு இருப்பது சமீபத்தில் தான் தெரிய வந்ததாகவும், 2 மாதங்களுக்கு முன்னர் அவரது கையில் சிவப்பு நிறத்தில் அலர்ஜி போல் இருந்தது என அவரது பெற்றோர் தெரிவித்தனர். மேலும் கையில் ஏற்பட்ட அலர்ஜி குறித்து பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றும், பின்னாளில் அவரின் உடல்நிலை மோசமான பின்னர்தான் அவர் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும், சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த சுஹானி பட்நாகர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக பெற்றோர் தெரிவித்தனர். பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும், இது போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் சிறு வயதிலேயே வந்திருந்தால் அலட்சியம் காட்டாமல் மருத்துவர்களை அணுக வேண்டும் என்றும், இதன் மூலம் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சுஹானி பட்நாகர் உயிரிழந்த செய்தி அறிந்த பாலிவுட் வட்டாரங்களும் ரசிகர்களும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.